சகரியா 9:9 சீயோன் குமாரத்தியே மிகவும் களிக்கூறு, எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதியுள்ளவரும் இரட்சிக்கிறவரும் தாழ்மையுள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாயிருக்கிறார். ஒரு வீட்டிற்கு சென்றிருந்த போது அந்த வீட்டு வாசக்கதவில் ஒரு படம் மாட்டப்பட்டிருந்தது. அதில் ஒரு கழுதையின் படத்தோடு அதில் ஒரு வாசகம் எழுதப்பட்டிருந்தது. என்னை பார் யோகம் வரும் என்று சொல்லி அதில் எழுதியிருந்தது. ஆனால் இப்படிப்பட்ட மூட நம்பிக்கையினால நிறைய பேர் அதை எவ்வளோ பேர் பார்த்தாலும் அந்த வாசகத்தின்படி அது உண்மையாக நடப்பதில்லை. ஆனால் இங்கே ஒரு கழுதையை பற்றி தியானிக்கிறோம், வாசிக்கிறோம். லூக்கா 19ஆம் அதிகாரத்தில் 35ஆம் வசனம், அதை இயேசுவிடத்தில் கொண்டு வந்து தங்கள் வஸ்திரங்களை அதின்மேல் போட்டு இயேசுவை அதின்மேல் ஏற்றினார்கள். அவர் போகையில் அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், பரலோகத்தில் சமாதானமும் உன்னதத்திலே மகிமையும் உண்டாவதாக என்று மிகுந்த சத்தத்தோட தேவனை புகழ்ந்தார்கள். ஆம் அன்பானவர்களே, கழுதை என்றாலே அருவருப்பானது, மதிக்கவே மாட்டார்கள். அதே போல ஒரு நாற்றம் பிடித்த ஒரு மிருகமாய் இருக்கிறது. ஆம், அதை ஒருவரும் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டார்கள், உபயோகப்படுத்த மாட்டார்கள், மூட்டை சுமப்பதை தவிர. அதே போல இன்றைக்கு அந்த கழுதையை போல இன்னைக்கு நிறைய பேர் உபயோகமற்ற நிலைமையில, கஷ்டத்தில், நாற்றம் பிடித்த வாழ்க்கையில், சாபத்தின் வாழ்க்கையில், பாவத்தின் வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் இந்த கழுதைக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கிறது. இந்த கழுதையின் மேலே இயேசு ஏறி பவனி வரும்போது இந்த கழுதைக்கு அந்த சாலையெல்லாம், ரோடெல்லாம் வஸ்திரங்களை விரித்து போட்டு ஆண்டவரை பாடி துதித்து மகிமைப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அன்பான தேவனுடைய ஜனங்களே, உங்களுடைய வாழ்க்கையும் உபயோகப்பட்ட நிலைமையில் இருக்கலாம். இப்படிப்பட்ட சோர்வு, வேதனை, துன்பம், துயரத்தின் வழியாக, கஷ்டத்தின் வழியாக என்னை யாரும் விசாரிப்பில்லை, என்னை யாரும் அக்கறை கொள்வதில்லை என்று சொல்லி நீங்கள் கவலையோடு இருக்கலாம். ஆனால் இந்த கழுதை இயேசுவிடத்தில் வந்தபோது இந்த கழுதையை கர்த்தர் ஆசீர்வாதமாய் எடுத்து உபயோகப்படுத்துகிறதை பார்க்கிறோம், பயன்படுத்துகிறதை பார்க்கிறோம். ஆம், இயேசுவிடத்தில் வரும்போது நம்மையும் ஆண்டவர் அநேகருக்கு ஆசீர்வாதமாக எடுத்து பயன்படுத்துவார். கர்த்தர் நம்மை அப்படியாக ஆசீர்வதிப்பாராக. நல்ல தகப்பனே, இந்த வார்த்தையின்படி எங்களை எடுத்து உபயோகப்படுத்தும். எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற ஆண்டவரே, எல்லா ஆண்டவரே வீழ்ச்சிகளையும், ஆண்டவரே சோர்வுகளையும், கஷ்டங்களையும் நான் நீக்கி போட்டு, ஆண்டவரே நாங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமான ஒரு பாத்திரமாக எடுத்து பயன்படுத்தும், பிரயோஜனமாக இருக்க உதவி செய்யும். இந்த நாமத்தை மையப்படுத்த கிருபை தாரும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.